அந்த விசித்திரமான காட்டில் வேட்டையாடினால் மட்டுமே உயிர் பிழைக்க முடியும் என்று வில்லேந்தி சுற்றி திரிந்து கொண்டிருந்தான் அகிலன். சரியாக அந்த நேரத்தில் மாய முயலை வேட்டையாட ஒரு வெண்ணிற ஓநாய் வந்து கொண்டிருந்தது அவனுடைய கண்களுக்கு தென்பட்டது. அகிலன் தன் அம்பை அந்த ஓநாய்க்கு குறிவைக்க வெகு தூரத்திலிருந்து அவனை எச்சரித்தான் ஒருவன். அடே தற்குறி, ஓநாய்னு நினைச்சு வேட்டையாடிட போற. அது ஓநாய் இல்ல, அது தமினான்னு ஒரு பொண்ணுடா. தூரத்திலிருந்து அவன் கத்தினாலும் அது அகிலனின் காதில் விழவில்லை. அந்த உலகத்தில் ஒரு ஓநாயை வேட்டையாடினால் அவனுக்கு கிடைக்கும் வெகுமதிகள் அதிகம். அதன் பிறகு நடக்கப் போகும் விபரீதம் தெரியாமல் அந்த ஓநாயை வேட்டையாட தயாரானான் அகிலன். உன்னை விட மாட்டேன். உன்னை நான் வேட்டையாடினாதான் இந்த சைபர் உலகத்தை விட்டு என்னால போக முடியும். அங்க என்னோட அம்மாவும் தங்கச்சியும் எனக்காக காத்துட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிடு. தமினா மேல மட்டும் அம்பு விட்டுடாத. நீ அதோட தொலைஞ்சிட்டடா. டேய், சொன்னா கேளுடா, விட்டுறாத. அவன் விட்ட அம்பிலிருந்து ஓநாய் தப்பித்து ஓடினாலும் அவளுடைய கதறல் காடுகள் முழுவதும் எதிரொலித்தது. அடுத்த நொடியில் அகிலனுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அந்த ஓநாய் ஒரு பெண்ணாக உருமாறியது. கண்ணு தெரியலையாடா உனக்கு? என் காட்டுல வந்து என்னைய குத்தி இருக்க. உன் சாவி ஏன் கையில தாண்டா? இல்ல, பாக்க ஓநாய் மாதிரி இருந்தா அதான் தெரியாம. அறிவுக்கட்ட பரதேசி, இந்த மொத்த காட்டுக்கு ஓநாய் உருவத்துல வந்தாலே இது தமிழ்நாதான்னு தெரியும். உனக்கு தெரியாதா? நானே இன்னைக்குதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு எப்படி தெரியும்? உன்ன மாதிரி பொறுக்கைங்களை பத்தி எனக்கு தெரியும்டா. பொண்ணுங்களை கவுக்கணும்னா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. திடீரென அந்த நகரத்து பழங்குடியினர் அகிலனை சுற்றி வளைத்தனர். அந்த பழங்குடி இளைஞன் ஒருவன் அகிலனை எச்சரித்தான். தமினாவை தொட்டா சாவுதான் பரிசுன்னு உனக்கு தெரியாதா? கிராண்ட் மாஸ்டருக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா இவனோட சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த இளைஞன் சொல்லி முடிப்பதற்குள் எல்லோரும் மிரண்டு போகும் அளவிற்கு அதிரடியாக அந்த காட்டுக்குள் நுழைந்தான் கிராண்ட் மாஸ்டர். அவன் வருகையை அங்கிருக்கும் அத்தனை பேருக்கும் மரண பீதியை ஏற்படுத்தியது. பயங்கரமான ஆற்றலும் கொடூரமான புத்தியும் கொண்ட கிராண்ட் மாஸ்டருக்கு பயந்தே பல பேர் அவனுடைய படையில் அடிமையாக சேர்ந்திருந்தனர். அசுர வேகத்தில் பறந்து வந்த அவன் கூட்டத்தினர் முன்பு குதித்த பொழுது அந்த இடமே நிலநடுக்கம் வந்தது போல நடுங்கியது. சுற்றியிருந்த அத்தனை பேரும் சிதறி விழுந்து அவனுக்கு மரியாதை செலுத்த சிவந்த கண்களோடு அகிலனை முறைத்த அவன் வலுக்கட்டாயமாக தமினாவின் பக்கத்தில் சென்று தொட்டு பேச ஆரம்பித்தான். என்னாச்சு செல்லம்? ரொம்ப அடிபட்டுருச்சோ? எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? இத சாக்கா வச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன அடையலான்னு நினைக்காத. தமினா செல்லம், ஏன் இவ்வளவு கோவப்படுற? நான் வேணா தூக்கிட்டு போய் வீட்டுல விடவா? நிறுத்து. முதல்ல செல்லணும் சொல்றத நிறுத்து. என் வீட்டுக்கு எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். தமினா விசில் அடித்த அடுத்த நொடி ஒரு மந்திர குதிரை அங்கே ஓடி வந்து நின்றது. லாவகமாக அதில் ஏறிக்கொண்ட தமினா, மறந்துடாது, இன்னில இருந்து நீ என்னோட பரம விரோதி. அடுத்த தடவை நீ என்கிட்ட வச்சுக்கிட்ட உன்னோட சாவு கண்டிப்பா என் கையில தாண்டா. அவள் சொன்னதை கேட்டு அகிலன் மிரண்டு போயிருக்க தமினா அங்கிருக்கும் அத்தனை பேரையும் அலட்சியப்படுத்திவிட்டு தன் குதிரையில் அங்கிருந்து மறைந்தாள். கிராண்ட் மாஸ்டர் உட்பட அத்தனை பேருமே இப்பொழுது அகிலனை சூழ்ந்து கொண்டு முறைக்க தன்னுடைய கோடாரையை வாங்கிய கிராண்ட் மாஸ்டர், உன்னை கொன்னு புதைக்கவா இல்ல மன்னிச்சு விட்டுறவா, இல்ல எது வேணும்னு நீயே முடிவு பண்றியா? என்ன நம்புங்க, நான் தமிழாவை வேணும்னு அட்டாக் பண்ணல. இங்க பாரு, தமினாவுக்கு அடிபட்டிருக்கு. அதை நீ தெரிஞ்சு பண்ணினியோ இல்ல தெரியாம பண்ணியோ எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை. உனக்கான தண்டனை கண்டிப்பா உண்டு. சொல்லு, உனக்கு என்ன மாதிரியான தண்டனை வேணும்? என்ன விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்ப என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. உனக்கு என்ன மாதிரி தண்டனை வேணும் தானே நான் கேட்டேன். மன்னிக்க சொல்ற? டேய், இவனுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்து துடிக்க விடலான்னு சொல்லுங்கடா. தமிழ் இவன் தொட்டான்ல, அந்த கையை வெட்டி இங்க உள்ள மிருகங்களுக்கு இறையா போட்டுடலாம். அது ரொம்ப சின்ன தண்டனையா இருக்கும் மாஸ்டர். இவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் உருவி கொடூரமான பெருச்சாலைங்க இருக்கிற கூண்டுக்குள்ள அடைக்கணும். அதுங்க இவனை கட்டிச்சு தின்னும் போது புத்தி வரும். இவனை ஏன் மரத்துல தலைகீழா கட்டி தொங்க விட்டு இவன் கண்ணுல காய்ச்சின கம்பியை விடக்கூடாது? எல்லோரும் கொடூரமான தண்டனைகளை யோசனையாக சொல்லிக் கொண்டிருக்க ஒரு அடியாள் பேசியதை கேட்டு ஒட்டுமொத்த கூட்டமும் அமைதியானது. அந்த பதிலை யாரும் எதிர்பார்க்கவில்லை. பேசாம இவனை மன்னிச்சு விட்டுறலாம் மாஸ்டர். ஏய் நாய, என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுதான் சொல்றியா? கோவப்படாதீங்க மாஸ்டர். இவனை மன்னிச்சு விடுறதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல வச்சு இவனை சண்டை போட்டு தோக்கடிக்கணும். அடடா, ரொம்ப அருமையான யோசனையை சொல்லிருக்க. டேய் சப்பானே, சொல்றத கவனமா கேளு. யாளுங்க 5 பேரை நீ அடிச்சு ஜெயிச்சிட்டா உன்னை மன்னிச்சிடுறேன். அப்படி இல்லைன்னா உன் சாவு எப்படி இருக்கும்னு தெரியும்ல.
அகிலன் கண்டிப்பாக இந்த சண்டைக்கு ஒத்துக்கொள்ள மாட்டான் என்று அங்கிருந்த அத்தனை பேருக்கும் தெரிந்தது. அங்கிருக்கும் ஒரு அடியாளிடம் கூட சண்டை போட தெரியாமல் தடுமாறும் அகிலன் எப்படி ஒரே நேரத்தில் 5 பேரை வீழ்த்த முடியும் என்று அங்கே இருப்பவர்கள் கேலி செய்து சிரிக்க ஆரம்பித்தனர். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அகிலன் ஒரு விஷயத்தை சொல்ல அது அங்கிருந்தவர்களுக்கு இடியை போல இறங்கியது. சண்டைக்கு நான் ரெடிதான். அப்போ சரி, நாளைக்கு என்னோட மைதானத்துல என் ஆளுங்க கூட உனக்கு போட்டி நடக்கும். முடிஞ்சா ஜெயிச்சு உன் உயிரை காப்பாத்திக்க. இந்த கிராண்ட் மாஸ்டர் உன்ன மாதிரி தற்குறிய கொன்னு புதைச்சதா வரலாறுல இருக்கட்டும். கிராண்ட் மாஸ்டர் சொல்லிவிட்டு கிளம்ப அகிலனை இலக்காரமாக பார்த்த கிராண்ட் மாஸ்டரின் படையும் அங்கிருந்து கலைந்தது. உண்மையான பிரச்சனையே இப்பொழுதுதான் அகிலனுக்கு ஆரம்பித்தது. இந்த உலகத்துக்கு வந்த முதல் நாளிலேயே உயிர் போகும் பிரச்சனையில் சிக்கியிருந்த அகிலன் சண்டையிட்டு ஜெயித்தானா அல்லது உயிரை விட்டானா? கிராண்ட் மாஸ்டரின் பிரம்மாண்ட மைதானத்தை கண்டு திகைத்து போய் வந்து நின்ற அகிலனை சிம்மாசனத்தில் உட்கார்ந்தபடி அலட்சியமாக பார்த்தான் கிராண்ட் மாஸ்டர். ரைடன் நகரத்திற்கு வந்து 2ஆம் நாளிலேயே அகிலனால் எப்படி 5 பேரை வீழ்த்த முடியும் என்று நினைத்த கிராண்ட் மாஸ்டரை ஆச்சரியமடையும் வகையில் ஒன்று நடந்தது. அகிலன் அதிரடியாக சண்டையிட்டு அடியாட்களை வீழ்த்த ஆரம்பித்த போதுதான் அவனுக்கு தற்காப்பு கலை கைவந்த கலையாக இருக்கிறது என்று கிராண்ட் மாஸ்டருக்கு புரிந்தது. அவனை அலட்சியமாக எடை போட்டவர்களுக்கு முன்பு அவன் கம்பீரமாக வீரமாக சண்டையிட்டது ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. எத்தனை பேர் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு அவன் போரிட்டான். எத்தனை பேர் அவனை தடுத்தாலும் அத்தனை பேரையும் ஒரே நொடியில் வீழ்த்தி தன்னுடைய திறமையை நிரூபித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய திறமை மொத்த மைதானத்திலும் வைரம் போல ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அகிலனால் வெகு நேரம் சமாளிக்க முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட நொடியில் அவனுடைய கவனம் சிதற சட்டென கிராண்ட் மாஸ்டரின் ஆட்கள் அவனை அடித்து வீழ்த்தினர். எல்லோரிடமும் அடிவாங்கிய அகிலன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். என்னதான் தற்காப்பு கலையில நீ பெரிய வீரனா இருந்தாலும் கவனம் சிதறனா மரணம் தாண்டா. அதுவும் இந்த கிராண்ட் மாஸ்டர் முன்னாடி நீ ஒண்ணுமே கிடையாது. கீழே விழுந்து கிடந்த அகிலன் மீது பருந்து போல பறந்து வந்து மிதித்தான் கிராண்ட் மாஸ்டர். தன்னுடைய காலுக்கடியில் அவனை அடக்கி வைத்து பேச ஆரம்பிக்க தமினாவும் அந்த அரங்கத்திற்கு வந்து சேர்ந்தாள். சுத்தி இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த மொத்த ரைடன் நகரத்திலையும் இந்த நாய்கிட்ட யாராவது பேசவோ உதவி பண்ணவோ நினைச்சீங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, என்னோட அடியாளாவே இருந்தாலும் சரி, எனக்கும் தமினாவுக்கு அவங்க பரம எதிரி ஆயிடுவாங்க. புரிஞ்சுதா? இந்த ரைடன் நகரத்துல இந்த கிராண்ட் மாஸ்டரை எவன் எதிர்த்தாலும் அவனுக்கு பரிசு மரணம் தான் என்ற கிராண்ட் மாஸ்டர் கோபம் கொப்பளிக்க சொல்லிவிட்டு கிளம்ப தமினாவும் அங்கிருந்து கிளம்பினாள். மொத்த படையினரும் அங்கிருந்து கிளம்ப தரையில் எழ முடியாமல் கிடந்த அகிலனை பார்த்து பேசினான் கிராண்ட் மாஸ்டர். டேய் சின்ன பயல, நல்லா தாண்டா சண்டை போடுற. அதனால 3 மாசம் டைம் எடுத்து நல்லா தயாராகிக்கோ. எவ்வளவு வேணுனாலும் பயிற்சி பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் கூட நானே நேரடியா மோதி இதே இடத்துல உன்னை பீஸா பிச்சு போட்டு பறக்க விட்டுடுவேன். கிராண்ட் மாஸ்டர் சொல்லிவிட்டு சென்றது சாதாரண விஷயம் அல்ல. மொத்த சைபர் உலகத்தில் ரைடன் நகரத்தின் தமினாவும் கிராண்ட் மாஸ்டர் மிருகலோச்சனும் தான் சக்தி வாய்ந்த வேட்டைக்காரர்கள். அந்த உலகத்தின் எந்த மிகப்பெரிய மிருகத்தாலும் அவர்களை வீழ்த்த முடியாது. அப்படி இருக்க அகிலன் அவர்களுடைய மரணப்பிடியிலிருந்து தப்பித்தானா? ரைடன் நகரத்து சிறையில் தவித்துக் கொண்டிருந்த அகிலன் என்ன செய்வது, எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தான். என்ன முயற்சி செய்தாலும் அங்கிருக்கும் வீரர்களை அவனால் வீழ்த்த முடியாது என்று தெரிந்த அவனுக்குள் ஒரு கலக்கம் ஏற்பட்டது. மிருகலோச்சனின் கையால் தான் மரணம் வரப்போகிறது என்று அவனுக்கு புரிந்தது. பூமியை விட்டு வந்திருந்த அவன் தன் அம்மா மற்றும் தங்கையின் நினைவால் வாடிக்கொண்டிருந்தான். அவர்களுக்கு அவன் செய்து கொடுத்த சத்தியமும், இந்த சைபர் உலகத்திற்கு அவன் வந்த காரணமும், அதற்காக பூமியில் நடந்த குடும்ப சண்டையில் அவன் அத்தை பேசிய பேச்சும் அவனுடைய மனதுக்குள் எதிரொலிக்க ஆரம்பித்தது. உங்க மொத்த சத்தையும் எழுதி வாங்க தெரிஞ்ச எங்களுக்கு இந்த வீட்டையும் ப்ராப்பர்ட்டியையும் புடுங்கிட்டு விரட்டி விட 2 நிமிஷம் ஆகாது. மரியாதையா சொல்லும் போது வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பி போயிடணும், புரியுதா? வார்த்தையை பார்த்து பேசுங்க மாமா. இல்லன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? பொத்துக்கிட்டு வீட்டை காலி பண்ணு, இல்ல இந்த வீட்டோட ஆம்பளைனா 3 கோடியை கொடு. அப்ப சரி, நான் வாக்கு தரேன். 3 கோடி ரூபாய் காசை கொண்டு வந்து உங்க மூஞ்சில வீசுறேன். எப்படி கொடுப்ப? பிச்சை எடுப்பியா? திருட போறியா? என்ன பண்ணி கிழிச்சாலும் உன்னால கொண்டு வர முடியாது. நான் என்ன பண்ணியாச்சும் உங்க காசை கொண்டு வந்து தந்துருவேன். இது இந்த அகிலனோட சத்தியம். என்னதான் சத்தியம் செய்தாலும் 3 கோடி ரூபாயை எப்படி புரட்டுவது என்று அகிலனுக்கு தெரியவில்லை. தான் வாழ்ந்த தன் அப்பாவின் வீட்டை விட்டு குடும்பத்தோடு நடுத்தருவுக்கு வந்து நின்றான் அகிலன். எங்கே போவது என்று தெரியாமல் இருந்த அகிலனுக்கு தன் அப்பாவின் நண்பர் டாக்டர் மித்ரன் ஞாபகத்திற்கு வந்தார். மித்ரனை அவருடைய லேபில் வைத்து சந்தித்து விஷயத்தை கூறினான் அகிலன். என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல அகிலன். மித்ரன் அங்கிள், நான் உங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சு வந்திருக்கேன். நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலைன்னா எல்லாமே முடிஞ்சிடும்.
இந்த பிரச்சனை சரியாக ஒரே வழிதான் இருக்கு அகிலன். நீ சைபர்ங்கிற ஒரு கிரகத்துக்கு போய் ஒரு வேலை செய்யணும். அது நம்ம பூமியில இருந்து எப்படியும் பல கோடி மைல் தூரத்துல இருக்கு. 3 கோடி ரூபாய் கிடைக்கும்னா சைபர் கிரகம் இல்ல, நரகத்துக்கு கூட போக ரெடி. நல்லா பார்த்துக்கோ அகிலன், இதுதான் சைபர் பிளானட். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களை விட ரொம்ப ஆபத்தானது இந்த ஏலியன்கள் தான். இதோட பாதி உடம்பு மனுஷங்க மாதிரியும் பாதி உடம்பு மிருகங்கள் மாதிரியும் இருக்கும். இதை கொண்ட இதோட ஆன்மா மூலமா நீ பல சக்திகளை அடையலாம். இதோட உடம்ப வித்த உனக்கு பல கோடிகளும் கிடைக்கும். நாங்க போறதுக்கு ரெடி அங்கிள். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? உடனே டாக்டர் மித்ரன் அகிலனை ஒரு டிரான்ஸ்பரண்ட் பூத் உள்ளே அனுப்பி வைத்தார். அந்த வேற்று கிரகத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது என்ற விபரீதத்தை அறியாத அகிலன் அங்கே அப்பாவியாக புறப்பட தயாரானான். டாக்டர் மித்ரன் தன் சூப்பர் லேப்டாப்பிலிருந்து கமெண்டை ஆக்டிவேட் செய்ய அந்த சைபர் பிளானட்டிற்கு பறந்து சென்றான் அகிலன். தன் கடந்த காலத்தை நினைத்து பார்த்த அகிலன் தான் இங்கு வந்த நோக்கத்தையும் தன்னுடைய உண்மையான சூழலை ஒரு நொடி சிந்தித்து பார்க்க தொடங்கினான். டி அகிலன், ஏன் இங்க வந்தோன்னு ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாரு. 3 கோடி ரூபாய் பணத்தை இன்னும் 6 மாசத்துல நீ ரெடி பண்ணியே ஆகணும். இங்க உள்ள ஆளுங்களோட சண்டை போட்டுட்டு இருந்தா நீ நினைச்சது எதுவுமே நடக்க போறதில்ல. இதுதான் சரியான நேரம். சரியா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஏலியன்களை வேட்டையாடி வீழ்த்தி ஆகணும். அப்பதான் ஏலியன்ஸோட சக்தியை வித்து பணமாக்க முடியும் என்று தனக்குள் தீர்க்கமாய் முடிவெடுத்தான். அகிலன் உடனடியாக மீண்டும் அந்த சூழ்ச்சி நிறைந்த காட்டிற்கு தன் வாளுடன் தனியாக சென்றான். திகில் நிறைந்த காட்டில் அந்த விபரீதமான ஏலியன்களை கொல்வதற்காக உற்று நோக்கி கொண்டிருந்த அவன் பின்னால் திடீரென ஒரு குரல் கேட்டது. புடியா, காட்டுக்குள்ள என்ன பண்ற? இங்க ஏலியன்ஸ் இருக்குன்னு தெரியாதா உனக்கு? நான் வேட்டைக்காக போயிட்டு இருக்கேன். முதல்ல எந்த வகையான ஏலியன்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா? தப்பா மட்டும் அந்த ஏலியன் அட்டாக் பண்ணா நீ உன் உயிரியே இழக்க வேண்டியதா இருக்கும். நல்லா கேட்டுக்கோ. இந்த சைபர் பிளான்ட்ல 4 வகையான ஏலியன்கள் இருக்கு. முதல்ல காமன் ஏலியன், 2வது பிரைமரி ஏலியன், 3வது மியூட்டன்ட், 4வது சீக்ரெட் பிளட் ஏலியன். புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சுது. அப்படின்னா முதல்ல நான் வேட்டையாட வேண்டியது காமன் ஏலியன். பவர் அதிகமானதுக்கு அப்புறம் பிரைமரி, அப்புறம் மியூட்டன்ட், அதுக்கப்புறம் சீக்ரெட் பிளட் ஏலியன். அவ்வளவுதான். இதுதான் எல்லாரும் பண்றது. ஆனா நான் அப்படி பண்ண போறதில்ல. அப்புறம் நீங்க எப்படி பண்ண போறீங்க? நான் ஏலியன்ஸை தேடி இங்க அலையல, பிளாக் கிறிஸ்டல்ஸை தேடுறேன். அப்படின்னா என்ன? உனக்கு தெரியாதா? இந்த மொத்த பிளானட்லயும் ஒரே ஒரு பிளாக் கிறிஸ்டல் தான் இருக்கு. அதுல இருந்து தான் ஏலியன்ஸ்லாம் இவால்வ் ஆகுது. பிரைமரியில இருந்து மியூட்டன்ட் ஆகுது, மியூட்டன்ட்ல இருந்து சீக்ரெட் பிளட் ஏலியன். இதை எடுக்கிறது கஷ்டம்லாம் இல்ல. ரொம்ப ஈஸியா ஏலியனோட ஆத்மாவை அடையலாம். சும்மா உக்காந்த இடத்துல இருந்தே எடுக்கலாம். ஆனா எங்க போய் பிளாக் கிறிஸ்டல் எடுப்பீங்க? நான் கண்டுபிடிச்சிருவேன். ஒரு நாள் இது நடந்தே தீரும். அன்னைக்கு நான் சைபர் பிளானட்லயே சக்தி வாய்ந்த வீரனா இருக்கிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் போகலாம். வேற யாராவது நான் உங்ககிட்ட பேசுறத பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் என்று சொல்லிவிட்டு விக்ரம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல, ஏலியனை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருந்த அகிலனுக்கு ஓரளவுக்கு விஷயங்களும் பிளாக் கிறிஸ்டல் பற்றியும் தெரிந்ததை நினைத்து சிறிது சந்தோஷப்பட்டான். முதல்ல அந்த காமன் ஏலியனை நான் வேட்டையாடணும். அகிலன் வேட்டையாடுவதற்காக காட்டில் வேறு வேறு திசைக்கு செல்ல அங்கு விசித்திரமான சத்தம் எழுந்தது. அவன் கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு விசித்திர ஆமை அவனை நோக்கி ஓடி வந்தது. அந்த ஆமை இறந்துவிட்டது என நினைத்த அகிலனுக்கு பெரும் அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. இத சாதாரண ஏலியன் நினைச்சா ரொம்ப ஆபத்தானதா இருக்கும் போலயே. இத கொல்றது இல்ல, எதிர்த்து நிக்கிறதே கஷ்டம்தான். அந்த ராட்சச ஆமையின் உருவத்திலிருந்து ஏலியன் அகிலனை விழுங்க முயற்சிக்க பயத்தில் உறைந்து போய் நின்றான் அகிலன். இப்படிப்பட்ட பெரும் ஆபத்திலிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறான்? இவ்வளவு பெரிய உருவத்தை எதிர்த்து கூட நிற்க முடியாத இவன் எப்படி ஏலியனை சாகடிக்கப் போகிறான்? இந்த பேராபத்திலிருந்து தப்பிப்பானா அகிலன்? ஓடி வந்து ஒரு மரத்தில் படபடப்புடன் ஒளிந்து கொண்டிருந்த அகிலன், இது நான் நினைச்ச மாதிரி ரொம்ப ஈஸி இல்ல. நான் சாக போறது உறுதி. நம்பிக்கை இழந்த அகிலன் பயத்தில் தன் கண்களை மூட சோகமான அவனுடைய அம்மாவின் முகமும் தங்கையின் முகமும் அவன் நினைவுக்கு வந்தது. என்ன ஆனாலும் சரி, என்னோட குடும்பத்துக்காக நான் சண்டை போட்டுதான் ஆகணும். அதுக்காக நான் செத்து போனாலும் பரவாயில்ல. அந்த ஆமை இறந்தவுடன் அவன் முன்னே டிஜிட்டல் விர்ச்சுவல் ஸ்கிரீன் ஒன்று தோன்றியது. அதில் பேசிய ரோபோட்டிக் குரலில், கோல்டன் டர்ட்டில் இறந்து விட்டது. இதனுடைய சக்தியை நீங்கள் தாராளமாக உங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம்.
அகிலன் இந்த சக்திகளை முழுமையாக எடுத்துக்கொண்ட பின் மீண்டும் ரோபோட்டிக் குரல் ஒலித்தது. உங்களுக்கு 7 மதிப்பெண்களும் ஒரு கோல்டன் மாஸ்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. மகிழ்ச்சியில் திளைத்து நின்ற அகிலனின் முன்னால் ஒரு தங்க நிற கவசம் தோன்றியது. இதனை மிகவும் ஆச்சரியமாக வேந்தபடி தொட்டு பார்த்தான் அகிலன். பின் அவன் அந்த கவசத்தை தலையில் அணிந்தவுடன் அவன் கொஞ்சம் கூட எதிர்பாராத பல விசித்திரங்கள் நடக்கத் தொடங்கின. மனிதர்களால் பெற முடியாத அற்புத சக்திகள் அகிலனின் உடலில் சுத்தி வளைத்து குடியேறியது. தான் பெற்றுக் கொண்டிருக்கும் பெரு சக்திகளை தாங்க முடியாத அவன் பயத்தில் காடுகள் அதிர கத்திக் கொண்டிருந்தான். அகிலன் தான் புதிய சக்திகளை பெற்று வலுவடைந்ததை உணர்ந்தான். எந்த மனிதனும் அனுபவிக்காத ஒரு புதிய வலிமை வாய்ந்த சக்தி தனக்குள் இருப்பதை நினைத்து மகிழ்ந்தான். ஒரு அலாதி தைரியம் அவன் உள்ளே பெருக்கெடுத்தது. தன்னுடைய சக்திகளை பரிசோதிக்க தன் கைகளை எதிரில் இருந்த மரத்தில் குத்தினான். அது ஒரு சிறிய பானை போல உடைந்து போக தன் சக்தியை எண்ணி மகிழ்ச்சியில் மெய்செலுத்த போனான் அகிலன். அப்போது அவன் எதிரே ஒரு பிளாக் கிறிஸ்டல் கல் தோன்ற அதை பார்த்ததும் அவனுக்கு விக்ரம் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. இந்த மொத்த பிளானட்லயும் ஒரே ஒரு பிளாக் கிறிஸ்டல் தான் இருக்கு. அதுல இருந்து தான் ஏலியன்ஸ் இவால்வ் ஆகுது. இதுதான் அந்த பிளாக் கிறிஸ்டலா? இதை பத்தி தான் அவன் சொல்லிட்டு இருந்தானா? இது மட்டும் நிஜமா இருந்தா என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. இருந்தாலும் அது மெய்யான பிளாக் கிறிஸ்டலா என்று சந்தேகித்த அகிலன் தன் எதிரே வந்த ஒரு பூனையிடம் கொடுத்து அதனை பரிசோதனை செய்து பார்த்தான். அந்த பிளாக் கிறிஸ்டல் கல்லை தன் வசப்படுத்திக் கொண்டான் அகிலன். எல்லாமே நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அகிலனிற்கு டாக்டரிடமிருந்து ஒரு அவசரமான மெசேஜ் வந்தது. அகிலன், நீ உடனே புறப்பட்டு இங்க வீட்டுக்கு வந்தாகணும். நான் உனக்கு 2 கெட்ட செய்திகள் வச்சிருக்கேன். அது என்னன்னு நீ இங்க வந்தா தான் சொல்ல முடியும். இந்த விஷயம் யாருக்குமே தெரியவே கூடாது. இதை கேட்டு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிய அகிலன் மீண்டும் டாக்டர் மித்ரனை பார்க்க லேபிற்கு வந்து இறங்கினான். என்னாச்சு அங்கிள்? என்னையே எவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? ஏன் எவ்வளவு சோகமா இருக்கீங்க? அகிலன், நான் சொல்ல போற விஷயம் உனக்கு பெரிய அதிர்ச்சியை தரலாம். இருந்தாலும் நான் அதை உங்ககிட்ட சொல்லித்தான் ஆகணும். ஆனா நீ இதை எப்படி தாங்கிக்க போறேன்னு தான் எனக்கு தெரியல. மித்திரன் அங்கிள், பயமுறுத்தாம சீக்கிரம் விஷயத்த சொல்லுங்க. ப்ளீஸ் சீக்கிரம் சொல்லுங்க. அகிலன், நேற்று சாயங்காலம் உன் அம்மாவோட உடல்நலம் ரொம்ப மோசமாயிடுச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம். டாக்டர் அவங்களுக்கு ரேர் டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரமா சர்ஜரி பண்ணியே ஆகணுமா? அதுக்கு குறைஞ்சது 1 கோடி ரூபாயாவது தேவைப்படுமா? இதை கேட்டு அகிலன் உடைந்து போய் நின்றான். தன் அம்மாவை இந்த நிலைக்கு தான் விட்டதை நினைத்து தனக்குள்ளே மனம் வருந்தினான். நீ சைபர் பிளானட் போன 4 நாள் இதுவரைக்கும் ஏதாவது சம்பாதிச்சிருக்கியா? நான் 1 ரூபா கூட சம்பாதிக்கல. ஆனா கவலைப்படாதீங்க மித்திரன் அங்கிள், நாங்க நிறைய பவர்ஸை வாங்கிட்டேன். அம்மாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சபாஷ், உங்ககிட்ட இருந்து இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா 2 நாள் தான் இருக்குங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னும் 2 நாள்ல ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டலனா உன்னோட அம்மாவுக்கு சர்ஜரி நடக்காது. ஓ அம்மாவோட சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அவங்களுக்கு எதுவும் ஆகாது அங்கிள் என்று சொல்லி அகிலன் மீண்டும் சைபர் பிளானட்டுக்கு செல்ல டிரான்ஸ்பரண்ட் பூத்திற்கு புறப்பட்டான். அகிலன், நீ டெலி பூத்ல சைபர் பிளானட்டுக்கு போனா உன் உயிருக்கே ஆபத்து. இதை கேட்டு அகிலனுக்கு மூச்சை நிற்பது போல இருந்தது. ஏன் உயிருக்கு ஆபத்தா? நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கல. அப்படியே என்ன கொல்ல பார்க்கணும்? அகிலன், அதை பத்தி யோசிக்கிறதுக்கான நேரம் இப்ப இல்ல. இப்போதைக்கு அலர்ட்டா நம்மளை பாதுகாக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு தோணுது. ஆனா அங்கிள், டெலிபூத்துல சைபர் பிளானட் போலேனா வேற எப்படி போறது? நான் செய்ய வேண்டிய வேலை வேற நிறைய இருக்கு. போகலாம், சைபர் பிளானட்டுக்கு ட்ரெயின்ல போகலாம். ட்ரெயின்லயா? ட்ரெயின்ல சைபர் பிளானட் போலாமா? ஆமா, நான் உனக்கான டிக்கெட்டை கூட புக் பண்ணிட்டேன். இன்னும் 2.5 மணி நேரத்துல உனக்கு ட்ரெயின். டாக்டர் மித்ரன் அகிலனை ரயில்வே ஸ்டேஷனுக்கே சென்று அவனை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். அகிலனும் தான் முடிக்க வேண்டிய வேலையை நினைத்தபடி அந்த ட்ரெயினுக்குள் சென்று அமர்ந்தான். அப்போது அவனுக்கு அவனுடைய அம்மாவின் நினைவுகள் தோன்றின. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவன் சந்திப்பான் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த அகிலன் ரயிலின் வேகத்தினால் தன் எதிரே இருந்த பெண்ணின் மேலே தடுமாறி விழுந்தான். பின் சுயநினைவுக்கு வந்த அகிலனை கோபமாக அந்த பெண் தட்டிவிட அந்த பெண்ணை பார்த்த அகிலன் அதிர்ச்சியானான். அவன் விழுந்தது தமினா மீதுதான்.
ஐம் சாரி. அன்னைக்கு நீ தெரியாம பண்ணேன்னு சொன்ன. அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்தது. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீ எவ்வளவு கேவலமானவன்னு. ஹலோ, நான் ஒன்றும் வேணும்னு பண்ணல. ட்ரெயின் திடீர்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதான் மேலே வந்து விழுந்தேன். உங்களை மாதிரி பசங்க தெரிஞ்சு விழுவீங்களா இல்ல தெரியாம விழுவீங்களான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். போன தடவை நடந்ததை கூட உன்னை மன்னிச்சிடுவேன். ஆனா இந்த டைம் உன்னை நான் விட போறதில்ல. என்ன முடிவு? என்ன பேசுற நீ? ஒன்றும் இல்லை. இன்னும் 6 நாள்ல நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுப்போம். அந்த போட்டியில நீ என்னை சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன்னா நான் உன்னை மன்னிச்சிடுறேன். நான் உன்னை அதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டேன். அதுவே நான் ஜெயிச்சிட்டா நான் என்ன சொன்னாலும் செய்யணும். இங்க பார்த்த மீனா, எனக்கு யார் கூடயும் சண்டை போட விருப்பம் இல்லை. உன்னை நான் வான்னு கூப்பிடல, வந்துதான் ஆகணும். இன்னும் 6 நாள்ல நமக்குள்ள சண்டை நடக்க போகுது. அதுக்கு நீ தயாரா வா. நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் இப்ப என்ன பண்ண போறேன்? கிராண்ட் மாஸ்டரும் தமினாவும் என்னை கொல்றதுக்கு துடியா துடிக்கிறாங்க. அதே சமயம் அம்மாவோட சர்ஜரிக்கு பணம் வேணும். அது மட்டும் இல்லாம 3 கோடி ரூபாய் கடன் அடைச்சு எங்களோட வீட்டை நான் மீட்கணும். இது எல்லாத்தையும் நான் எப்படி சரி பண்ண போறேன்? அகிலன் அவனது பிரச்சனைகளை தீர்க்க எதையும் செய்ய தயாராக இருந்தான். அவன் வேட்டையாடவும் சென்றான். அந்த ஹெல்மெட்டை அகிலன் அணிந்ததும் அவன் உடல் முழுவதும் அந்த தங்க கவசத்தில் மூழ்கியது. என்னோட பிரச்சனைகளை சரி பண்ண யாரும் வேட்டையாட முடியாத விலங்குகளை வேட்டையாடவும் நான் தயாரா இருக்கேன். அதுல என் உயிரே போனாலும் பரவாயில்ல. நீ என்ன கடவுள் ஆசீர்வாதம் பெற்ற மாவீரனா? ஒரே ஆளா நூற்றுக்கணக்கான விஷப்பூச்சிகளை கொன்னுட்ட. நான் மாவீரனான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு வேண்டியதை அடைய நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். நீ உண்மையிலேயே பெரிய வீரன் தான். எங்க தலைவர் அப்புறம் கிராண்ட் மாஸ்டரோட பெரிய வீரன். அவங்களே வேட்டைக்கு தனியா வர மாட்டாங்க. ஆனா நீ தனியா வந்து இவ்ளோ பூச்சிகளை கொண்டு இருக்க. இங்க பாரு, என்கிட்ட கம்மி டைம் தான் இருக்கு. உனக்கு என்ன வேணும்? ஆமா, யார் நீ? நீ வேட்டையாடின மிருகத்தை எனக்கு வித்துரு. நான் அதுக்கு உனக்கு காசு தரேன். அகிலனுக்கு இந்த டீல் ஒரு அலிபாபா புதையல் போல் தோன்றியது. அவன் வேட்டையாடிய இந்த பூச்சிகளை எண்ணி எடுத்துக்கொண்டு செல்வதற்குள் அந்த நாளை அவனுக்கு முடிந்துவிடும். அதற்கு பதிலாக இவனிடம் அனைத்தையும் விற்றுவிட்டால் அவன் நேரத்தை சேமித்து வேறு மிருகங்களையும் வேட்டையாட முடியும். சரி, ஒரு விஷப்பூச்சிக்கு 20,000 ரூபா கொடு. இங்க இருக்கிற விஷப்பூச்சிகளை எண்றதுக்குள்ள எனக்கு தலை சுத்திடும். அதனால இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன் என்று விக்ரம் சொல்ல அகிலன் அதற்கு ஒப்புக்கொண்டான். அகிலனுக்கு டிஜிட்டல் முறையில் பணத்தை அனுப்பினான் விக்ரம். உனக்கு 1 கோடியே 50 லட்சம் அனுப்பியிருக்கேன். எக்ஸ்ட்ரா 50 லட்சம் எதுக்குன்னா, இனிமே நீ எப்போ நல்ல மிருகங்களை வேட்டையாடினாலும் அதை நீ எனக்கு கொடுக்கணும். சரி, நான் உனக்கே தரேன். 1 நிமிஷம். போறதுக்கு முன்னாடி உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு போ. என்னோட பேரு டாலர். நீ என்ன டாலர்னே கூப்பிடலாம் என்று கூறிவிட்டு அகிலன் இன்னொரு மிருகத்தை வேட்டையாட கிளம்பினான். பிளாக் கிறிஸ்டலுக்கு தேவையான பியூர் பிளட் ரதத்தை எடுக்க அந்த காண்டா மிருகத்தை ஆசிரமத்துக்கு இழுத்து கொண்டு வந்தான் அகிலன். அங்கு வெளியே கிராண்ட் மாஸ்டரின் அடியாளான பூமி அவனது நண்பர்களுடன் நின்று கொண்டிருந்தான். முதல் முறையா ஒரு கொசுவை கூட கொல்ல லாய்க்கு இல்லாதவன சைபர் பிளானட் உள்ள விட்டு பெரிய ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் என்று அகிலனை பூமி அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்க, அகிலன் தான் அந்த மிருகத்தை கொன்றவன் என்றும் தன்னிடம் பிளாக் கிறிஸ்டல் இருக்கிறது என்றும் அது மட்டும் இல்லாமல் தன்னால் ஒரு சக்தி வாய்ந்த ஏலியனாக மாற முடியும் என்றும் எந்த உண்மைகளையும் சொல்லாமல் அகிலன் அமைதியாக அங்கிருந்து கிளம்பினான். அகிலன் அவனை கண்டுகொள்ளாமல் செல்வதை பார்த்த பூமி அகிலனை பார்த்து இன்னும் கோபமடைந்தான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கண்டுக்காம நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருப்ப. என்கிட்ட வாங்கின அடி அதுக்குள்ள மறந்துட்டியா? இங்க பார் பூமி, நான் இப்ப யாரு கூட சண்டை போடுற மூட்ல எல்லாம் நான் கிளம்புறேன். நான் நினைச்சா உன்னை ஒரே அடியில 2 துண்டா ஆக்க முடியும். புரியுதா?
அப்போதும் அகிலன் எதுவும் பேசாமல் அவனை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து விலகினான். அப்போது பூமி திடீரென்று அவனது கத்தியை எடுத்து கோபமாக அகிலனை தாக்கினான். அகிலன் அவனை தற்காத்துக் கொள்ள ஒரு பெரிய வெளிச்சம் வந்து பூமியின் கத்தியை இரண்டாக உடைந்து போனது. பூமிக்கு என்ன நடந்தது என்று புரிவதற்குள் அகிலன் அங்கிருந்து கிளம்பியிருந்தான். நான் எதுவுமே பண்ணல, ஆனா அந்த கத்தி ரெண்டா உடைஞ்சிருச்சு. அப்படின்னா என்னோட சக்தி அதிகமா இருக்குன்னு தானே அர்த்தம். அகிலன் அவனது அறையில் இருக்க அதே சமயம் விக்ரம் டாலரை பற்றி ஆசிரமத்தில் இருக்கும் அனைவரிடமும் கூறிக்கொண்டிருந்தான். யார் இந்த டாலர்? அவன் எங்கே இருந்து வந்தான்? அவன் உண்மையில் பெரிய மாவீரனா? அப்படியென்றால் ஏன் அவனை இத்தனை நாட்களாக யாரும் பார்த்ததில்லை என்று அனைவரும் ஆர்வமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். விக்ரம், உண்மையை சொல்லி யார் அந்த டாலர்? உனக்கு எப்படி அவனை தெரியும்? நான் உண்மையை தான் சொல்றேன் தமினா. நான் இன்னைக்கு காட்டுல இருந்து திரும்பி வரப்போ டாலர் அங்க நூற்றுக்கணக்கான விஷப்பூச்சிகளை கொன்னுட்டு இருந்தா. என்ன சொல்ற? இது வரைக்கும் 5 பூச்சிகளுக்கு மேல யாரும் கொன்னதே கிடையாது. இத நம்பவே முடியலையே. அதேதான் தமினா நானும் சொல்றேன். அந்த டாலர் சாதாரண ஆள் கிடையாது. அவன் பார்க்க எப்படி இருந்தான்? அவன் தங்கத்தினால ஆன ஒரு கவசத்தை போட்டுட்டு இருந்தான். அவன் கையில ஒரு சாதாரண கத்தி வச்சிருந்தான். சாதாரண கத்தி வச்சு ஒருத்தனால எப்படி 100 விஷப்பூச்சிகளை கொல்ல முடியும்? கண்டிப்பா அவன் கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் சக்தி இருக்கு. ஆனா தமினா, நீ அவனை பார்த்தாலே உனக்கு தெரியும் அவன் எவ்வளவு பெரிய மாவீரன்னு. அப்ப சரி, நெக்ஸ்ட் டைம் நீ பார்க்கும்போது அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஆனா தமினா, அவன் எப்படி இருப்பான், எங்க இருக்கா, எதுவுமே எனக்கு தெரியாது தமினா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீ அவனை இன்ட்ரோ பண்ற, இல்லனா நான் உன்னை என் கையாலேயே கொன்னுடுவேன். தமினா எதற்காக டாலரை சந்திக்க வேண்டும் என்று துடிக்கின்றாள். தமினா டாலரை சந்திப்பாளா? சந்தித்தால் அவள் என்ன செய்வாள்? அதே சமயம் விக்ரம் நடப்பதை பார்த்து குழம்பி போனான். டாலரை அவன் எப்படி சந்திப்பான்? அவனை சந்தித்தாலும் அவன் எப்படி தமினாவை சந்திக்க டாலரை ஒத்துக்க வைப்பான் என்று பல யோசனைகளோடு விக்ரம் அவன் அறைக்கு வந்தான். உள்ளே வந்ததும் அவன் அறையில் ஒரு பார்சலை பார்த்தான். அதை ஓபன் செய்து பார்க்க அதில் ஒரு சோல் பாட்டில் இருந்தது. அத்துடன் ஒரு டிஜிட்டல் மெசேஜும் இருந்தது. அதனை விக்ரம் பிளே செய்தான். நான் உனக்கு ஒரு பிரைமரி ஏலியன் அனுப்பியிருக்கேன். இது எக்ஸ்ட்ராவா நீ கொடுத்த 50 லட்சம் ரூபாய்க்கு இது ஈக்குவல். ஆனா உனக்கு இன்னும் ஏலியன்ஸ் வேணும்னா நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு 2 கோடி ரூபாவோட வெஸ்டர்ன் ஹில்லுக்கு வா. வரப்போ நீ மட்டும்தான் வரணும். கூட யாராவது வந்தா டீல் கேன்சல். அதை கேட்டதிலிருந்து எப்போது மறுநாள் வரும் என்று விக்ரம் காத்து கொண்டிருந்தான். விக்ரம் மனதிற்குள் நிறைய யோசனைகள் வந்து கொண்டிருந்தது. இப்போது பிரைமரி ஏலியன் கொடுத்தவன் நாளை மியூட்டன்ட் ஏலியன் கொடுப்பானா, அல்லது அதையும் தாண்டி சேக்கர்ட் பிளட் ஏலியன் கொடுப்பானா என்று யோசித்துக் கொண்டிருந்தான். விக்ரம் மறுநாள் நேரத்துக்கு முன்பே வெஸ்டர்ன் ஹில்லுக்கு சென்று கொண்டிருந்தான். நீண்ட நேரமாகியும் டாலர் அங்கு வரவில்லை. பொறுமையை இழந்த அவன் திரும்பி செல்ல முடிவெடுத்தான். என்ன நண்பா, கிளம்பிட்ட? டீல் வேண்டாமா? என்ன டாலர், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சொன்னா டைமுக்கு வரியா? அதுவும் தனியா வரியான்னு உனக்கே தெரியாம நான் உன்னை ரகசியமா வேவ் பார்த்துட்டு இருந்தேன். டாலரை பார்த்து விக்ரம் இன்னும் இம்ப்ரெஸ் ஆனான். எனக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்க டாலர்? சொன்ன மாதிரி காசு எடுத்துட்டு வந்திருக்கேல்ல? எடுத்துட்டு வந்திருக்க. விக்ரம் அவன் கொண்டு வந்த டிஜிட்டல் ரூபாய்களை டாலருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்தான். டாலர் தன்னிடமிருந்த ஒரு சோல் பாட்டிலை எடுத்துக் கொடுத்தான். மியூட்டன்ட் ஏலியனோட எனர்ஜி. அகிலன் உடனே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தான். அதனை பார்த்த விக்ரம், டாலர் சீக்கிரம் சொல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எங்க ஆசிரமமோட ஒரு வீடாங்கனை உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க டாலர். இந்த டாலருக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு என்று சொல்லி அவன் அங்கிருந்து கிளம்பி சென்றான். விக்ரம் இந்த தகவலை தமினாவிடம் சென்று சொன்னான். உன்னோட டாலருக்கு என்ன பார்க்க கூட தைரியம் இல்லையா? அவன் என்ன கோழையா? தமினா, நான் எவ்வளவு சொல்லியும் அவன் ஒத்துக்கவே இல்ல. சொல்ல சொல்ல அவன் கிளம்பி போயிட்டான். சரி, நீ அவனை காட்டுக்குள்ள எங்க பார்த்த? நான் அவனை ஒவ்வொரு தடவையும் ஆபத்தான இடத்துல தான் சந்திக்கிறேன். இல்லைன்னா இன்னும் ஆபத்தான இடத்துக்கு டாலர் ஓடிடுறான். அந்த டாலருக்கு ஆபத்தோட விளையாடுறது தான் வேலையே போல. நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். நான் பாத்துக்கிறேன். அதே சமயம் அகிலன் அந்த காப்பர் கொம்புடைய காண்டாமிருகத்திற்கு என்ன ஆகியது என்று பார்த்து கொண்டிருந்தான். 3 நாள் ஆகியும் இந்த மிருகத்திட்ட இருந்து சாக்ரெட் பிளட் எடுக்கவே முடியலையே. அடுத்து என்ன பண்ணலாம்? அப்போது அகிலனின் டோர்பெல் அடிப்பதை அவன் கவனித்தான். அதனை ஓபன் செய்ய தமினா அவனுடைய ரூமுக்குள் வந்தாள். நான் ட்ரெயின்ல சொன்ன மாதிரி நான் உனக்கு கொடுத்த 6 நாள் முடிஞ்சுது.
இன்னும் 5 நிமிஷத்துல காம்பட் ஏரியாக்கு வந்து சேரு. என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள். அவள் காட்டிய கோபம் உண்மையில் அவன் மீது அல்ல, டாலர் அவளுடன் சந்திக்க மறுத்ததற்காகத்தான். அந்த கோபத்தை இப்போது அகிலன் மீது வெளிப்படுத்த நினைத்தாள். ஆனால் தமினாவிற்கு தெரியாத உண்மை ஒன்றுண்டு. அகிலன் தான் அந்த டாலர் என்று. மொத்த சைபர் கிரகமும் ஆர்வமாக தேடிக்கொண்டிருக்கும் அந்த டாலர் அனைவரும் கோழை என்று நினைக்கும் அகிலன் தான் என்று தெரிந்தால் என்ன செய்வார்கள்? அகிலன் நினைத்தது போல் அவனது தாயார் உயிரை காப்பாற்றுவானா? அகிலனும் உடனே போட்டிக்களத்திற்கு வந்தடைந்தான். தமினாவும் அகிலனுக்காக போட்டிக்களத்தில் காத்துக் கொண்டிருந்தாள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீ என்ன தோக்கடிச்சிட்டனா நான் உன்னை மன்னிச்சிடுறேன். அதுவே நீ தோத்துட்டனா நான் என்ன சொன்னாலும் நீ அதை செஞ்சே ஆகணும். சரி, உன்னோட சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருவரும் அவர்களது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சண்டைக்கு தயாரானார்கள். இருவரும் அவர்களது முழு பலத்துடன் ஒருவரை ஒருவர் தாக்க ஆரம்பித்தார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக தமினா அகிலனை தடுத்து திருப்பி அடிக்க அகிலன் தடுமாறி போனான். தமினா கண்களில் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியோடு அகிலனை மீண்டும் தாக்கினாள். ஆனால் இந்த முறை அகிலன் அவளுக்கு பதிலடி கொடுத்தான். அந்த அடியால் தமினா உறைந்து போனாள். என்ன ஆச்சு? பலமா அடிச்சிட்டனா? சாரி, தெரியாம பண்ணிட்டேன். இல்ல, நீ கரெக்டா தான் சண்டை போடுற. வா, அதே மாதிரி சண்டை போடு. தமினாவும் அகிலனும் விட்டுக் கொடுக்காமல் மீண்டும் தீவிரமாக சண்டை போட ஆரம்பித்தார்கள். தமினா சுலபமாக முடியும் என்று எதிர்பார்த்த சண்டை முடியாமல் நீண்டு கொண்டே போனது. அப்போது திடீரென்று தமினாவிற்கு அகிலனை தோற்கடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் நூலளவில் அகிலன் அதிலிருந்து தப்பித்தார். இருவரும் சரிசமமாக இருந்ததால் இருவராலும் ஒருவரை ஒருவர் வீழ்த்த முடியாமல் போனது. இறுதியில் யாரும் வெற்றி பெறாமல் சண்டை டிராவில் முடிந்தது. அடுத்த வாரம் மீண்டும் சண்டையிடலாம் என்று முடிவு செய்துவிட்டு அகிலன் அங்கிருந்து கிளம்பிச் சென்றான். ஆனால் நடந்ததை தமினாவால் கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியவில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சக்தியே இல்லாம ஒரு சாதாரண முயலை கூட வேட்டையாட முடியாம இருந்த அகிலன் இப்ப எப்படி இவனால எனக்கு ஈக்குவலா சண்டை போட முடியுது? அவன் எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறான். அகிலன் அன்றிலிருந்து தீவிரமாக பயிற்சி செய்து அவனது சக்தியை அதிகப்படுத்திக் கொண்டிருந்தான். சைபர் கிரகத்தில் இருக்கும் அனைத்து வேட்டைக்காரர்களையும் விட அவன் சக்தி வாய்ந்தவனாக மாறினான். அவன் இவ்வளவு பயிற்சி செய்ததற்கு காரணம் ஒன்றுதான், சைபர் குகை. சைபர் கிரகத்திலேயே மிகவும் ஆபத்தான இடம் இதுதான். இங்கு உள்ளே சென்றவர்கள் யாரும் உயிருடன் திரும்பி வந்ததே கிடையாது. இதுவரை பல பேர் உள்ளே சென்றுள்ளனர். ஆனால் அவர்களை பற்றிய எந்த தடயமும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. குகைக்குள் ஒரு அரிய வகை அமிர்தம் உள்ளது. அதை அருந்தினால் அது அவர்களை சைபர் கிரகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றிவிடும். இந்த அமிர்தத்தை காக்க விஷத்தேள்கள் அந்த குகை முழுவதும் இருந்தன. ஒரே ஒரு விஷத்தேள் கொட்டினால் அவர்களுக்கு உடனடி மரணம்தான் கிடைக்கும். அகிலன் அந்த குகையின் நுழைவாயிலுக்கு வந்தான். அவன் அந்த கொடூரமான குகையை பார்த்துவிட்டு, இந்த நாள் என் லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான நாள். சைபர் கிரகத்தோட ஹிஸ்ட்ரியில இதுவரை யாரும் செய்யாததை இன்னைக்கு நான் சாதிக்கணும். இல்லைன்னா இந்த குகைக்குள்ள போயிட்டு உயிரோட வெளியே வராதவங்க லிஸ்ட்ல என் பேரு சேர்ந்திருக்கும். அகிலன் கையில் நெருப்புடன் முன்னேறி செல்ல அந்த நெருப்பு திடீரென்று அணைந்து விட்டது. உடனே அகிலன் தன்னுடைய தங்க முகமுடியை அணிந்தான். அதனை அணிந்ததும் அவன் உடல் முழுவதும் தங்க கவசத்தால் மூடப்பட்டது. வழியெங்கும் எலும்புக்கூடுகளை கவனித்து எச்சரிக்கையுடன் முன்னோக்கி நகர்ந்தான். அப்போது வெளிச்சத்திற்காக ஒரு குச்சியை எடுத்து நெருப்பு பற்ற வைத்தான் அகிலன். அதனின் உதவியால் பொறுமையாக முன்னேறினான் அகிலன். வழியெங்கும் கிடந்த எலும்புக்கூடுகளை கவனித்துக் கொண்டே எச்சரிக்கையாக ஒவ்வொரு அடியாக முன்னேறினான் அகிலன். இது இங்க உள்ள வந்து மூலிகை எடுக்க ட்ரை பண்ணி இறந்தவங்களோட எலும்புக்கூடு மாதிரி தெரியுது. நாம இதை முடிச்சே ஆகணும். அப்போது அகிலனுக்கு திடீரென்று ஏதோ மெல்லிய சத்தம் கேட்டது. அவன் சுற்றி பார்க்க ஒரு விஷத்தேள் அவனை நோக்கி விஷ குறுக்குகளுடன் கொத்த வர அகிலன் உடனே அவனது கத்தியை எடுத்து அந்த தேளை 2 துண்டாக வெட்டினான். அவன் அந்த குகைக்குள்ளே செல்ல செல்ல பல விஷத்தேள்கள் அவனை கொல்ல வர அவன் அனைத்தையும் கொன்று முன்னே சென்றான். யாராவது இருக்கீங்களா? என்ன விஷத்தில் கொத்திடுச்சு, என்னால நடக்க முடியல. அவன் குகையின் ஆழத்திற்கு செல்ல அவனுக்கு திடீரென்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அது தமினா என்று தெரிந்ததும் அகிலன் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தான்.
சாரி, என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. டாலர், எனக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். உனக்கு எவ்வளவு காசு வேணும்னாலும் நான் கொடுக்கறேன். என்னோட பேரு டாலர்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட பேரு எனக்கு மட்டும் இல்ல, ரைடன் நகரத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீ யாருன்னு தெரியும். ஆ! நீ எப்படி இந்த குகைக்குள்ள வந்த? இங்க உள்ள வந்த உயிரோட போக முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? நான் இந்த கிரகத்துல 8 வருஷமா இருக்கேன். ரைடன் நகரத்தோட சக்தி வாய்ந்த வேட்டைக்காரினா, அதனால எனக்கு விஷத்தை தாங்கிக்கிற சக்தி இருக்கு. எனக்கு நீ இப்ப சொல்லு, நீ என்ன காப்பாத்துவியா இல்ல என்ன இங்கே சாக விட போறியா? சரி, நான் உனக்கு உதவி பண்றேன். எனக்கு பணம் மட்டும் இல்லாம டெவில் சோலோட சாக்ரெட் பிளட் வேணும். சரி, கேக்குறத நான் உனக்கு கொடுக்கறேன். முதல்ல நீங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போ. இன்னொரு விஷயம், என்னால ரைடன் நகரம் வர உன்னை கூட்டிட்டு போக முடியாது. அதுக்கு முன்னாடி வரதை விட முடியும். என்னை யாரும் பார்க்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அது உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. தமினாவுக்கு டாலரை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை ஒரு வழியாக நிறைவேறியது. ஆனால் அந்த ஆசைக்கு பின்னால் ஒரு உள்நோக்கமும் இருந்தது. அந்த உள்நோக்கத்திற்காகத்தான் அவள் டாலரை சந்தித்தே ஆக வேண்டும் என்றிருந்தாள். சிறிது சிறிதாக பேச்சு கொடுத்து டாலரிடம் அவள் வேண்டியதை கேட்க ஆரம்பித்தாள் தமினா. டாலர், நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்க. உனக்கு என்ன வேண்டியது ஒரு குரூப் மட்டும்தான். அது மட்டும் உனக்கு கிடைச்சதுன்னா நீ நினைக்கிறது எல்லாமே அடையலாம். இங்க பாரு, எனக்கு தனியா வேட்டையாடுறதான் பிடிக்கும். எனக்கு எந்த கேங்லையும் சேர விருப்பம் இல்லை. உனக்கு நான் சொல்றது புரியல. நீ மட்டும் என்னோட கிராண்ட் மாஸ்டரோட குரூப்ல சேர்ந்தனா நம்ம குரூப் தான் இந்த சைபர் பிளானட்லயே சக்தி வாய்ந்ததா இருக்கும். சீக்ரெட் பிளட் ஏலியன்களை வேட்டையாடுறது ரொம்ப சுலபமாயிடும். இங்க பாரு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு எந்த குரூப்லையும் சேரதுக்கு விருப்பம் இல்லை. சரி, நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனா இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. அகிலன் யார் கண்ணிற்கும் தெரியாதது போல் ரைடன் நகரத்திற்கு சற்று முன்பு வந்து தமினாவை பொறுமையாக இறக்கிவிட்டான். இது நடந்து போக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்னதை இன்னொரு தடவை யோசிச்சு பாரு. இந்த மாதிரி ஆஃபர் யாருக்கும் நான் கொடுத்ததில்ல. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அது முடிவு பண்ணதுதான். நான் கேட்ட மாதிரி என்னோட பணத்தையும் சாக்ரெட் பிளட்டையும் எனக்கு கொடு. நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். வெறுப்பாக இருந்த தமினா அகிலனுக்கு நிறைய பணத்தை டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர் செய்தாள். மேலும் ஒரு மேஜிக் பாக்ஸர் டெவில் சோல் சீக்ரெட் பிளட்டையும் தமினா அகிலனிடம் கொடுக்க, அதனை வைப்போடு கையில் தொட்டு பார்த்தபடி தன் லட்சியத்தை முடிக்க அந்த இடத்தை விட்டு விரைந்து சென்றான் அகிலன். தமினா கொடுத்த அந்த டெவில் சோலை பெற்ற மகிழ்ச்சியில் மலைப்பகுதிக்கு ஓடி வந்த அகிலன் எப்படியோ மலைக்கு வந்து சேர்ந்துட்டேன். சீக்கிரமா வேட்டைய ஆரம்பிக்கணும். எப்படியாவது இன்னைக்கு இந்த டெவில் சோலை வச்சு ஜெயிக்கணும். தமினா கூட போன வேலைக்கு ஆகாது. அகிலன் காட்டில் பல ஏலியன்களை பார்த்திருந்தாலும் அவன் இப்போது பார்க்க போவது இதுவரை பார்த்திராத ஒரு கொடூரமான சக்தி வாய்ந்த ஏலியனை. பாதி மனிதனையும் பாதி குதிரையும் போல நின்று அது கர்ஜிக்க ஒரு நொடி பயத்தில் திக்குமுக்காடி போனான் அகிலன். கோபத்தின் உச்சியில் இருந்த அந்த ஏலியன் அகிலனை மூர்க்கமாக வந்து முட்டி தள்ளியது. அதன் முன்னே ஒரு எறும்பை போல நின்று அதனை சமாளிக்க முடியாத அகிலன் தமினா கொடுத்த அந்த டெவில் சோலை பயன்படுத்தினான். அது ஒரு பூனையின் உருவத்தில் மாறி நிற்க, நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன், இந்த ஏலியனோட கதையை முடிச்சிட்டு வா. அகிலனை காப்பாற்றும் என்று நினைத்த அந்த பூனை ஏலியனிற்கு பயந்தபடி அகிலனின் பின்னால் வந்து ஒளிந்து கொண்டது. அகிலன் நிர்கதியாய் நின்றான். ராட்சச ஏலியனின் அடியிலிருந்து தப்பித்த அகிலன் வேறு வழியின்றி அதை அடிக்க முயற்சிக்க அதனின் பலத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் சுருண்டு விழுந்தான். அப்பவே நினைச்சேன், அந்த தமினாவை நம்பியிருக்கவே கூடாது. இந்த டெவில் சோல்னால உருவான பூனையால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே. திடீரென ஆக்ரோஷமாய் அந்த ஏலியன் நெருப்பு தழலை கக்க நூல் இலையில் உயிர் தப்பி ஓடினான் அகிலன். என்ன செய்வதென்று தெரியாத அவன் பதட்டத்தில் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ள அந்த ஏலியன் அவனை விட்டு வைப்பதாய் தெரியவில்லை. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த ஏலியனை ஒண்ணுமே பண்ண முடியல. ஒன்னு நான் சாகணும், இல்லைன்னா அந்த ஏலியனை நான் சாகடிக்கணும். மரண விளிம்பில் நின்று கொண்டிருந்த அகிலன் தன் உயிரையும் விட தயாரான நிலையில் தைரியத்தோடு பறந்து சென்று அந்த ஏலியனை தன் கத்தியால் குத்தி கிழிக்க அந்த ஒரே தாக்குதலில் ஏலியன் கீழே சரிந்து விழுந்தது. அப்போது அவன் முன்னே ஒரு ரோபோட்டிக் வாய்ஸ் பேச ஆரம்பித்தது. ராட்சச ஏலியன் கொல்லப்பட்டது.
உங்களுக்கான 10 பாயிண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் அந்த ஏலியனின் சக்தியை எடுத்துக்கொள்ளலாம். அகிலன் உடனடியாக இறந்து கிடந்த அந்த ராட்சச ஏலியனிலிருந்து அனைத்து சக்திகளையும் பெற்றுக்கொண்டான். மேலும் ஒரு தங்க நிற கோலும் அவனுக்கு கூடுதல் பரிசாக அவன் முன்னே தோன்றியது. அதனை ஆவலாக பிடித்த அகிலன், இது என் போராட்டத்துக்கு கிடைச்ச ஆயுதம். இதை வச்சுதான் நான் எல்லா சாதனையும் செஞ்சு முடிக்க போறேன். மீண்டும் அந்த பூனையை ஒரு கண்ணாடி குடுவையாய் மாற்றி தன் கையில் வைத்துக் கொண்ட அகிலன் அந்த கோலை நினைத்து பெருமிதம் அடைந்தான். தன் அறையில் அமர்ந்தபடி டாலரை பற்றியே நீண்ட நேரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள் தமினா. நான் டாலரை இன்னைக்குதான் பார்த்தேன். ஆனா அவனை முன்னாடியே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆனா எங்க ஞாபகமே வரலையே. அவனோட வாய்ஸ் கூட ஃபெமிலியரா தான் இருக்கு. இதை பற்றி யோசித்த பிறகு தமினா நேராக காம்பேட் ரூமின் உள்ளே சென்று அகிலனுடன் தான் சண்டை போட்ட வீடியோ ரெக்கார்டிங்ஸை போட்டு பார்த்தாள். அந்த வீடியோவை அவள் பார்க்க அவள் கண்ணையே அவளால் ஒரு நொடி நம்ப முடியவில்லை. இது எப்படி நடந்துச்சு? அகிலனோட மூவ்ஸ்க்கும் டாலரோட மூவ்ஸ்க்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. 2 பேரோட உடம்பும் வாய்ஸும் கூட ஒரே மாதிரி இருக்கு. அப்படின்னா அகிலன் தான் டாலரா? இது எப்படி நடக்கும்? நம்ம குரூப் கூட சண்டை போட்டு தோத்து போனவன் இவனால எப்படி இதெல்லாம் பண்ணிருக்க முடியும்? இவ்ளோ வீக்கான ஒருத்தன் எப்படி இதை பண்ணிருக்க முடியும்? ஆனா இதெல்லாம் உண்மையா இருந்தா ரைடன் நகரமே பெரிய ஆபத்தை சந்திக்க போகுது. அவசரமாக காட்டிலிருந்து ரைடன் நகருக்கு ஓடி வந்த அகிலன் ஒட்டுமொத்த ரைடன் நகரமும் அமைதியாக இருப்பதை பார்த்து வியந்து போனான். வழக்கத்தை விட அந்நியமாகவும் ஏதோ ஒட்டுமொத்த நகரமே தூக்கத்தில் ஆழ்ந்ததைப் போலவும் அமைதியாக நிலவியது. உடைந்து கிடந்த பல இடங்களை பார்த்து ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றான் அகிலன். என்ன ஊரே எவ்வளவு அமைதியா இருக்கு? எல்லாரும் எங்க போனாங்க? இங்க வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க சேக்ரெட் பிளேட் ஏலியன் வந்துச்சு. அது ஒரு காண்டாம் இருக்குன்னு தான் எல்லாரும் நினைச்சோம். ஆனா அது எங்க எல்லாரையும் வேட்டையாட வந்த ஏலியன். கிராண்ட் மாஸ்டர் டீம்ல இருந்து நிறைய பேர் சாகடிச்சிடுச்சு. அதனால கிராண்ட் மாஸ்டர் ஒட்டுமொத்த ரைடன் டீமையும் அழைச்சுக்கிட்டு அதை வேட்டையாட போயிருக்காரு. இதை கேட்ட அகிலனுக்கு மூச்சே ஒரு நிமிடம் நின்று விடுவது போல இருந்தது. ஏனென்றால் அந்த சீக்ரெட் பிளட் ஏலியன் உருவானதற்கு காரணமே அகிலன் தான். அன்று பிளாக் கிறிஸ்டலை அந்த மிருகத்திற்கு கொடுத்தது அகிலன் தான். உடனே அந்த இடத்திலிருந்து விரைந்து ஓடினான் அகிலன். திடீரென நின்ற அவன் தனக்குள் ஏதோ உணர்ந்தவனாய், அப்படின்னா நம்ம அன்னைக்கு பார்த்த காண்டா மிருகம் தான் சாக்ரெட் பிளட் ஏலியனா உருமாறி இருக்கு. அதை பிடிக்கதான் எல்லாரும் போயிருக்காங்களா? இல்ல, நான் விட மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சத யாருக்காவும் விட்டு தர மாட்டேன். எப்படியோ பிளாக் கிறிஸ்டல் அந்த மிருகத்தோட வயித்துல தான் இருக்கு. இது எனக்கு ரொம்ப முக்கியமானது. என் உயிரை கொடுத்தாவது நான் அதை மீட்டுட்டு வருவேன் என்று தனக்குள்ளே பேசிவிட்டு அகிலன் அந்த இடத்தை விட்டு வேகமாக அந்த காண்ட மிருகத்தை தேடி ஓடினான். கிராண்ட் மாஸ்டர் தலைமையில் அனைத்து வீரர்களும் அந்த காண்டா மிருகத்தை மீட்க முயற்சித்துக் கொண்டிருக்க, ஆனால் அலட்சியமாக அந்த மிருகம் அனைவரையும் விடலச் செய்தது. கிராண்ட் மாஸ்டர் கோபத்தில் நின்று கொண்டிருக்க, அப்போது அந்த இடத்திற்கு வந்த அகிலன் அந்த மிருகம் அனைவரையும் சூறையாடி கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து போனான். இத்தனை பேர்களாலே சமாளிக்க முடியாத இந்த சீக்ரெட் பிளட் ஏலியனை எப்படி சமாளிக்கப் போகிறான் அகிலன்? எந்த ஆயுதங்களாலும் எத்தனை படை வீரர்களாலும் இந்த காண்டாமிருகத்தின் வடிவில் உள்ள ஏலியனை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. இதனால் சினமடைந்த கிராண்ட் மாஸ்டர், ஹேய், நீ என் டீம் மெம்பர் நிறைய பேரை கொன்னுட்ட. நான் உன்னை என் கையால குத்தி கிழிச்சு ஆசத்திர கொன்னாதான் என்னோட மனசு அமைதி அடையும் என்று கிராண்ட் மாஸ்டர் ஆக்ரோஷமாக தன் ஆயுதத்தை அந்த ஏலியன் மேல் அடிக்க, உடனே அந்த ஏலியன் கோபத்தில் ஒரே நொடியில் கிராண்ட் மாஸ்டரின் வாகனத்தை சுக்குநூறாக உடைத்து எறிந்தது. நூல் இலையில் உயிர் தப்பித்த கிராண்ட் மாஸ்டர் கோபத்தின் உச்சிக்கே சென்றான். நீ யார பாய்ச்சிக்கிட்டு நிக்கிறேன்னு உனக்கு சரியா தெரியல. கிராண்ட் மாஸ்டர் கிட்ட சவால் விட்டு யாருமே உயிர் வாழ்ந்ததில்ல. என் கிட்ட மோத எவனும் இதுவரைக்கும் பிறந்ததில்ல. உன்னோட அழிவுக்கான நேரம் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு.
கோபமாக சவால் விட்ட கிராண்ட் மாஸ்டர் வானத்தை நோக்கி தன் கையிலிருந்து ஒரு சக்தியை ஏவ அது மேலே பறந்து கொண்டிருந்த வேட்டை கழுகில் பட்டு அதன் மூலமாக ஒரு புதிய சக்தி கிராண்ட் மாஸ்டரின் கையில் இருந்த வில்லுக்கு அம்பாக வந்து சேர்ந்தது. இதுவரை இப்படி ஒரு அதிசயத்தை பார்க்கிறார் அகிலன் மிரண்டு போய் நின்றான். கிராண்ட் மாஸ்டரின் ஒட்டுமொத்த படைப்பரிவாரங்களும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். ஆனால் அது வெகு நேரம் நீடிக்கவில்லை. கனநொடியில் தங்க நிற ஈட்டி ஒன்று அந்த காண்டாமிருகத்தின் வயிற்றில் வந்து குத்த அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் கிராண்ட் மாஸ்டர். அதிலிருந்து வெளிப்பட்ட சக்தி அங்கே இருக்கும் அத்தனை பேரையும் அதிர வைத்தது. மின்னல் வேகத்தில் அங்கே வந்த அகிலன் அந்த சீக்ரெட் பிளட் ஏலியன் மிருகத்தின் மொத்த சக்தியை முறிந்துவிட்டு பிளாக் கிறிஸ்டலையும் கைப்பற்றிவிட்டு அங்கிருந்து ஒளி வேகத்தில் மறைந்தான். தன்னுடைய உழைப்பை டாலர் திருடிவிட்டு சென்றதை கண்டு கொதித்தெழுந்தனர் கிராண்ட் மாஸ்டரும் அவனுடைய ஆட்களும். இது என்ன அநியாயம்? கிராண்ட் மாஸ்டரோட உழைப்ப அந்த டாலர் திருடிட்டு போயிட்டானே. சரியான துரோகி. இவனெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. அகிலன் மின்னல் வேகத்தில் மறைந்து கொண்டிருப்பதை கவனித்த விக்ரமும் தமினாவும் அவனை நிறுத்த முயற்சித்தனர். கிராண்ட் மாஸ்டர் அவனை பிடிக்க எவ்வளவு முயற்சி செய்தும் அகிலனின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அதே நேரத்தில் தமினாவுக்கும் டாலர் மீதான சந்தேகம் மேலும் மேலும் அதிகரித்தது. தப்பி பிழைத்து தன் அறைக்கு வந்த அகிலன் அவன் வேட்டையாடி சேர்த்து வைத்த பொக்கிஷங்களை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தான். தான் எதற்காக போராடினானோ எல்லாவற்றையும் சேகரித்து விட்டதாக நினைத்து பெருமை அடையும் பொழுது ஒரு அறிவிப்பு கேட்டது. எல்லாரும் உடனே மீட்டிங் ஹாலுக்கு வாங்க, ஒரு எமர்ஜென்சி. என்னோட ஸ்மார்ட் வாட்ச்ல இது வரைக்கும் வேட்டையாடினவங்களோட எல்லா ரெக்கார்டிங்கும் இருக்கு. டாலருங்கிற பேர்ல யார் வேட்டையாடுறாங்கன்னு என்னோட ஸ்மார்ட் வாட்ச்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. தமினா தன்னுடைய வாட்சில் இருந்த ரெக்கார்டிங்கை பெரிய திரையில் ஓடவிட கிராண்ட் மாஸ்டர் உட்பட மொத்த பேரும் அதை ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்தனர். அதை பார்த்ததுமே அகிலனுக்கு இதய துடிப்பு எகிர ஆரம்பிக்க இனி எப்படி தப்பித்து உலகத்திற்கு திரும்பி தன் குடும்பத்தை காப்பாற்றப் போகிறோம் என்று பயப்பட ஆரம்பித்தான். மெல்ல டாலர் என்கிற பெயரில் தங்க கவசத்துடன் அகிலன் வேட்டையாடி கொண்டிருந்த காட்சிகள் ஓட ஆரம்பிக்க கிராண்ட் மாஸ்டர் உட்பட அங்கிருந்த அத்தனை பேரும் அதை கண்டு மிரண்டு போயினர். ஏற்கனவே டாலரை கொன்றுவிட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்த கிராண்ட் மாஸ்டருக்கு அவனுடைய ஆட்களுக்கும் கோபம் தலைக்கு ஏறியது. அகிலனிடம்தான் சைபர் உலகத்தையே ஆளும் பிளாக் கிறிஸ்டல் இருக்கிறது என்று தெரிய வந்தால் அங்கிருப்பவர்கள் அவனை என்ன செய்வார்கள்? தன்னை ஏமாற்றிய அகிலனை கிராண்ட் மாஸ்டர் என்ன செய்ய போகிறான்? அகிலன் தான் டாலர் என்று தெரிந்த பின்னர் அவன் மீது கோபத்தில் இருந்த தமினா அவனை பழிவாங்க என்ன செய்ய போகிறாள்? பல கோடி பேர் கேட்ட இந்த அதிரடி மாயாஜால பிளாக் பஸ்டர் கதையை நீங்க இலவசமா கேட்கணுமா? இப்பவே பாக்கெட் எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணி தொடர்ந்து கேளுங்க. இது கிபி 2500.